சூடாக போட்டேன்னா அது இங்கே வர மக்கள் எல்லாம் இட்லி வந்து சூடாக சாப்பிட்டுட்டு மீன் குழம்பு கறி குழம்பு அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுமா அம்மா கையில் சாப்பிட்டா மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்பொழுது நமக்கு அடுத்த கட்டமாக வேலை செய்ய கஷ்டம் தெரிய மாட்டேங்குது. வீட்டில் கூட நமக்கு வந்து பிள்ளைங்க பாராட்டுவாங்களா, வீட்டுக்கார் பாராட்டுவாரான்னு நமக்கு சொல்ல முடியாது ஒரு நேரம் போல். ஆனால் இங்கே வந்து இதெல்லாம் சாப்பிட்றவங்கெல்லாம் பசங்க ஆண்டி நல்லா இருக்குது, அம்மா நல்லா இருக்குது, அக்கா சூப்பராக இருக்குது இப்படி சொல்லும்போது நம்மளுக்கு அடுத்த நாள் எழுந்திரிக்கும் போது டயர்ட்னஸ் அவ்வளோ இருக்கும். ஆனாலும் சமையல் இந்த பிள்ளைங்க வருவாங்க இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு செய்வோம். ஆமாம், ரெகுலராக ஒரு நாள் கூட தவறாமல் 6 மாதமாக வந்த மக்களும் வராங்க, புதுசாக வர்றவங்களும் வராங்க. டெவலப் ஆகுதே தவிர குறையும். மக்கள்லாம் நல்லா தான் வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க. கம்மி விலைக்கு வண்டி கடையில் சாப்பாடு கிடைக்குது சூடாக அப்படின்றதுக்காக வந்து சாப்பிட்றாங்க. எனக்கு அதனால் ஒரு சந்தோஷமும் கிடைக்குது. இதே நேரத்தில் வந்து இதை நடத்த மாட்டாங்க, இவங்க லேடிஸாக நடத்துகிறாங்க, விட்டுருவாங்க, ஒரு 2 மாதம் 3 மாதம் செய்வாங்க, தாக்கு பிடிக்க மாட்டாங்கன்னாங்க. ஆனால் நான் செஞ்சு காட்டணும், இதை திறமையாக நடத்தி காட்டணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டம் இடையூறு வந்தாலும் செய்கிறேன். இதை எங்கள் வீட்டுக்காரர் இதை செய்ய மாட்டேன் நீ உன்னால் முடியாதுன்னு சொன்னார். நாங்கள் செய்கிறத பார்த்து ஜனங்க வந்து சாப்பிடும் போது அவரே இப்போ எங்களுக்கு கூட சேர்ந்து உதவி பண்ணி கூட கடையை எடுக்கும் போதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். எதனா காசு தேவைன்னா கொடுப்பாரு, மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். வீட்டுக்கு வரும்பொழுது அவர் ஒரு பரவாயில்ல நம்ம ஒய்ஃபும் ஏதோ ஒரு சாதிக்கிறா, அவர் தனியாக நின்று சம்பாதிக்கிறா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இதில் அவரோட ஹெல்ப்பும் எனக்கு இதில் நிறைய பங்களிப்பு இருக்குது. நான்வெஜ் அப்பா வாங்கிட்டேன். எப்படி எல்லா லேடிஸே வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி வந்து அந்த கடை ஆரம்பிச்சது நானும் என் தங்கச்சி தான் சொன்னான், டிஃபன் கடை போடுவோம், இது அம்மா கடை. எங்கள் அம்மா வந்து இந்த கடையை நாங்கள்லாம் குழந்தையா இருக்கும்போது நடத்துனாங்க, அதை விட்டுறக்கூடாது நம்ம செய்வோம் எடுத்து அப்படின்னு சொல்ல இவங்க தான் என் தங்கச்சி. அப்படிங்களா? என் தங்கச்சி நாங்களும் தான் ஷேர் பண்ணி நடத்தி செஞ்சுன்னு இருக்கிறோம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜி சுரேஷ். நான் வயசுல இருக்கும் போது எங்கள் அம்மா இந்த டிஃபன் கடை தான் வச்சுட்டு இருந்தாங்க, சரிங்களா? அதை வந்து இப்போ நான் எனக்கும் ரொம்ப நாளாக ஆசை, பெரிய இட்லி குண்டா வச்சு நான் சமைக்கணும்னு சொல்லிட்டேன்னு. அது இப்போ என்னுடைய ஆசை இப்போ என் அக்கா மூலியமா அதை வந்து நிறைவேறிடுச்சு. ஸோ எத்தனை பேர் இங்கே வந்து பார்த்தீங்களா இது எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் தங்கச்சி, அவங்க அக்கா சாரி அக்கா தானே? அக்கா, தங்கச்சி, எங்கள் வீட்டுக்காரரு, என் பொண்ணு. அப்படியா? ஆமாம். அப்புறம் எங்கள் மாமா. எல்லாரும் ஃபேமிலி பிஸ்னஸ். ஃபேமிலி. ஆமாம், ஃபேமிலி. இதனால 2 ஃபேமிலி சாப்பிட்ற வருமானத்தை நாங்கள் பார்க்கல, இன்கம் பார்க்கல. கண்டிப்பா. ஆக்சுவலாக எல்லாருடைய வயிறு ரொம்ப இல்லை. கண்டிப்பா. எங்கள் அம்மா இவங்க தானே? இவங்க தான் அவங்க. இந்த கடை இந்த முத டிஃபன் கடை இந்த ஊருக்குள்ள போட்டு ஏழைங்கெல்லாம் சாப்பிடணும்னு நினைச்சவங்க இவங்க தான். உங்க பேர் சொல்லுங்க. ஆர் ராஜாமணி. எங்க வீட்டுக்கார் பேர் ஏ ரங்கன். உங்களை செஞ்ச ரொம்ப சந்தோஷமா, வாழ்த்துக்கள். அம்மா, இந்த கேள்வி நல்லா கேட்பேன். உங்களோட சின்ன ஆசை என்ன, பெரிய ஆசை என்ன? சின்ன ஆசை பெரிய ஆசை இது போல இன்னொரு 4 கடை வைக்கணும்ட்டு. சின்ன ஆசை ஒன்றும் இல்லை, ஃபேமிலியோட சந்தோஷமா எங்கன்னா டூர் எல்லாம் போகணும், அவ்வளோதான். எங்கெல்லாம் டூர் போகணும்? ஆமாம். எங்கே போகலாம் சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்காரர் இப்போ ஊட்டியில் இருக்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வரணும், அவ்வளோதான். அது வந்து நீங்கள் அவரை போய் வந்து சந்திக்கிற மாதிரி. அது உங்களுக்கு வந்து இந்த இடம் போகணும் இல்லை வெளிநாடு போகணும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? வெளிநாட்டு சொல்லிட்டீங்க, அதனால இந்த கேள்வி கேட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. I goes to the UK. அப்படியா? சொல்லுங்க. UK லண்டன் போணுமா அப்போ? ஐயா. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அம்மா, உங்களை எல்லாம் சந்திச்சா ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஒரு கடை 4 கடை 40 கடை சொல்லிட்டு வேற லெவலாக கொண்டு போகணும். எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம், சந்தோஷமா இருக்கும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கும்.